பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில என்ன பண்ணாங்க? ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். நீங்களும் அப்படிதான். உங்க தூக்கத்தை விட்டு, உங்களுக்கு தூக்கம் வரலையா, உடனே முழங்கால் படிட்டு ராத்திரியில துதிக்க ஆரம்பிங்க, ராத்திரியில ஜெபிக்க ஆரம்பிங்க. தனிமையா இருக்கும்போது இன்னும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு அதிகமாய் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை எத்தனையோ நாட்கள் தலைவலியால் தூங்க முடியாது, வயிற்று வலியால் தூங்க முடியாது, சில நேரம் மனக்கவலையால் என்ன பண்ண முடியாது, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் தூக்கம் வரவே வராது. ஏனென்றால் மனபாரம். அந்த நேரத்துல நீங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது, ஆண்டவரே, அவர்களுடைய கட்டுகளை நீர் உடைத்திருக்கு. வாசிமா, தொடர்ந்து வாசி. அவர்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் அந்த சிறைச்சாலையில எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருடைய கட்டுகளும் கவிழ்ந்து போன காரணம் இவங்க 2 பேர். இந்த 2 பேர் ஊழியக்காரர்கள் அங்க உள்ள தூக்கி போட்டதுனால எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து போட்டார். நீங்க நடு ராத்திரியில் துதிக்கும் போது உங்க தெருவில் இருக்கிற கட்டுகளை தேவன் அறுக்க வல்லவராய். நீங்கள் நடு ராத்திரியில முழங்காலில நின்று ஜெபிக்கும் போது உங்களுக்கு மாத்திரம் விடுதலை இல்லைங்க. ராத்திரியில துதிக்க ஆரம்பிங்க, ராத்திரியில ஜெபிக்க ஆரம்பிங்க. தனிமையா இருக்கும் போது இன்னும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு அதிகமாய் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை எத்தனையோ நாட்கள் தலைவலியால் தூங்க முடியாது, வயிற்று வலியால் தூங்க முடியாது, சில நேரம் மனக்கவலையால் என்ன பண்ண முடியாது, எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் தூக்கம் வரவே வராது. ஏனென்றால் மனபாரம். அந்த நேரத்துல நீங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது, ஆண்டவரே, அவர்களுடைய கட்டுகளை நீர் உடைத்திருக்கு. வாசிமா, தொடர்ந்து வாசி. அவர்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள்